வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஃபுல்லாக பாருங்க. 2024, 2025 வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ செலவாகுங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சென்ட், அதாவது 436 ஸ்கொயர் ஃபீட்டில் 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும், அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடு கட்டுற ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட், அதாவது ஒரு சென்ட்லேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓவராலாகவே நான் எல்லா ஒர்க்குக்கும் சேர்த்து தான் இந்த மெட்டீரியல் போட்டிருக்கேன். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட், காலம், பீமு, பிளாஸ்டிங் ஒர்க்கு, அதர் ஒர்க்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓவராலாக 240 மூட்டை சிமெண்ட்டு தேவைப்படும். ஒரு மூட்டையோட விலை 330 ரூபாயில 350 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம ஏரியாவில் 350 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 79,200 சிமெண்ட்டுக்கு மட்டும் செலவாகும். உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற சிமெண்ட் ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்து இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ செலவாகும்னு இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக பில்டிங்கில் காலம், பீமு, ரூஃபு, சன்ஷேடு, பேஸ்மெண்ட், கிரேட் பீம்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓவராலாக இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 1800 கிலோ கம்பி தேவைப்படும். ஒரு கிலோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 72 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இந்த ஒரு சென்ட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 1,30,000 ரூபா வரைக்கும் ஸ்டீல் வாங்குற மாதிரி ஆகும். இந்த ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்து ரேட்டு மாறும். பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் தான். இந்த செங்கல் இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓவராலாக நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், பார்ட்டிஷன் வாலுக்கு யூஸ் பண்ணுவோம், பேரப்பெட் வால், ஸ்டேர்கேஸ்னு இது மாதிரி ஓவரால் பில்டிங்க்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறது 9,000 செங்கல் வரைக்கும் தேவைப்படும். ஒரு செங்கலோட விலை பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 8 ரூபா வரைக்கும் கிடைக்குது, ஒரு சில ஏரியாவில் 12 ரூபா வரைக்கும் கிடைக்குது. எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற இந்த ரேட்டை வச்சு பார்த்தோன்னா 76,000 ரூபா வரைக்கும் இந்த செங்கலுக்கு செலவாகும் 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்ட. உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற பிரிக் ஒர்க் ரேட்டை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டையும் செக் பண்ணிக்கங்க. பில்டிங்கில் இந்த 2 மெட்டீரியல் இல்லைன்னா எந்த ஒர்க்கும் நடக்காது. அப்படி ஒரு மெட்டீரியல் தான் இந்த எம் சாண்ட், பி சாண்டு. ஒரு சென்ட் வீட்டிலேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்ட இந்த எம் சாண்டு, பி சாண்டு ஓவராலாக நான் எல்லா ஒர்க்கும் சேர்த்தான இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எம் சாண்டு பார்த்தோன்னா மொத்தமாக 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 6,000 எங்கள் ஏரியாவில். அதோட மொத்த ப்ரைஸ் பார்த்தோன்னா 48,000 வரைக்கும் செலவாகும் இந்த எம் சாண்டுக்கு மட்டும். பி சாண்ட் பார்த்தோன்னா இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 4 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 7,000. மொத்தமாக இந்த 28,000 ரூபாய்க்கு நம்ம பி சாண்ட் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஏரியாவில் எம் சாண்ட், பி சாண்டோட விலை கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டை செக் பண்ணி என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பில்டிங்கில் காங்கிரீட் ஒர்க்கு யூஸ் பண்ணுற 20 mm 40 mm ஜல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கால் ஜல்லி, 1.5 ஜல்லி. ஓவராலாக 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜல்லி நம்ம காங்கிரீட்டுக்கு, பீமுக்கு, ரூஃபுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா காங்கிரீட் ஒர்க்கும் சேர்த்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 6 யூனிட் முக்கால் ஜல்லி தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 5,000 வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக 30,000 ரூபாய்க்கு நம்ம முக்கால் ஜல்லி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஜல்லி பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக இந்த 1.5 ஜல்லி பார்த்தோன்னா 3 யூனிட், ஒரு யூனிட்டோட விலை 5,000, மொத்தமாக 15,000 செலவாகும். இந்த 1.5 ஜல்லி, முக்கால் ஜல்லியோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். உங்கள் ஏரியாவில் ரேட்டை செக் பண்ணிங்க. அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற டைல்ஸ் மெட்டீரியலை பற்றி பார்ப்போம். இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃப்ளோருக்கு, வாலுக்கு, பாத்ரூமுக்குன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக இந்த ஒரு சென்ட்லேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைல்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இதில் நான் எல்லா ஒர்க்கையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் தேவைப்படும். அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் இந்த டைல்ஸுக்கு செலவாகும். அடுத்து இந்த கிரானைட், கடப்பாக்கள்லாம் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். இதுக்கடுத்து இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகணும் இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவராலாகவே இந்த 436 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் எல்லா ஒர்க்கும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான், லேபர் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணல. மொத்தமாக இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் செலவாகும். நம்ம வாங்க போகிற பிராண்டை பொறுத்து இந்த ப்ரைஸ் வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். நான் இதில் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியலோட ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறது வுட் ஒர்க்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த வுட் ஒர்க்கோட மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். நம்ம இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு விண்டோக்கு, டோருக்கு, இது மாதிரி டோரோட ஃப்ரேமு, விண்டோட ஃப்ரேம், வென்டிலேட்டர்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக இந்த வுட் ஒர்க் மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்தோன்னா 45,000லேருந்து 70,000 வரைக்கும் செலவாகும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரம் வித்தியாசம் வரும். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை செக் பண்ணிங்க. ஃபைனலாக நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும்னு இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவராலாக இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒயிட் வாஷ்லேருந்து இன்னர், அவுட்டர், பட்டி, பெயிண்ட், எம்எல்சன் வரைக்கும் நம்ம இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு மட்டும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் 45,000 வரைக்கும் செலவாகும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்தும், ஏரியாவை பொறுத்தும், குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம்.
நம்ம இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேறு இதர செலவுகள்னு நம்ம பில்டிங்க்கு ஒரு 12 இடத்துல 5000 வரைக்கும் செலவாகும். இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஓவராலாக இந்த 436 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 லட்சத்துலேருந்து 6.25 லட்சம் வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாகும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான மதிப்பு தான். அதாவது 450 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓவரால் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகும்னு இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சிவில் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், வுட் ஒர்க்கு, டைல்ஸ், கிரானைட், பெயிண்டிங் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ் வரைக்கும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கேன். மொத்தமாக இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3.5 லட்சத்துலேருந்து 3.25 லட்சம் வரைக்கும் செலவாகும். இந்த லேபர் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரலாம். சென்னை மாதிரியான ஏரியா பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இல்லை, இந்த லேபர் காஸ்ட்டில் அதிகமாகலாம். ஒரு சில வில்லேஜ் ஏரியா, டவுன் ஏரியாவில் பார்த்தோன்னா இந்த லேபர் காஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகவும் செலவாக சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்டு தானே தவிர இது ஒரு ஃபைனல் அமௌண்ட்டு கிடையாது. உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இந்த சிவில் ஒர்க்கை மட்டும்தான் லேபர் காஸ்ட்டில் கேட்குறாங்க. அதாவது சிவில் ஒர்க்னா பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங் ஒர்க்கு, ஃபவுண்டேஷன் நம்ம எர்த் ஒர்க் பண்ணி சென்ட்ரிங் அடித்து ரூஃப் காங்கிரீட் பண்ணுற வரைக்கும் அந்த சிவில் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தோன்னா அமௌண்ட் கம்மியாக தான் வரும். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டோட்டல் பில்டிங்கில் உள்ள எல்லா ஒர்க்கோட லேபர் காஸ்ட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறதை நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவையும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடு கட்டணுன்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட் என்ன வரும், என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்ட போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.